சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அதுவும் இல்லாம இப்பதான் புகழ் உன்னை தேடி வர ஆரம்பிச்சிருக்கான். இந்த சமயத்துல நீ வீட்டுக்கு வந்தா அவன் மனசு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ வந்தா என் கையால உனக்கு சமைச்சு போட்ட மாதிரியும் இருக்கும், புகழும் நீயும் ஒண்ணு சேர இது வாய்ப்பாவும் இருக்கும் இல்லையா? வருவியா? அத்தை, நீங்க நேரடியா கூப்பிட்டிருந்தாலே நான் வந்திருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் நாளைக்கு வீட்டுக்கு வரேன். நீங்க சமைச்சு வச்சத நல்லா சாப்பிட போறேன், சரியா? அருவி, உனக்கு பிடிச்சதெல்லாம் நாங்க சமைச்சு வைக்கிறோம். கண்டிப்பா வந்துடணும், சரியா? ஓஹோ, அருவி வந்துருவேன்ல? இல்ல நாளைக்கு கால் பண்ணி உனக்கு ஞாபகப்படுத்தி வர சொல்லட்டுமா? இல்லக்கா, நானே வந்துடுறேன். அக்கா மறந்துடாதீங்க, உங்க அம்மாவை மட்டும் கவனிச்சுட்டு அங்கேயே இருந்துராம எங்களையும் ஞாபகம் வச்சு வாங்க. ஓகே? சரி வெண்ணிலா, நாளைக்கு காலையில நான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துடுறேன், போதுமா? சரிங்கக்கா. ஓகே அக்கா, அருவி வராலாம். ஆமா. அருவி, என்ன அருவி, புகழ் வந்து கூப்பிடாம போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்னடானா சரஸ்வதி கூப்பிட்டோன்னே நான் வரேன்னு சொல்லிட்ட. அம்மா ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க. சரஸ்வதி அத்தை, லக்ஷ்மி அக்கா, இந்து அக்கா, வெண்ணிலான்னு எல்லாரும் சேர்ந்து கூப்பிடும் போது என்னால மறுக்க முடியலம்மா. நான் வரலன்னு சொன்னா அத்தை மனசு கஷ்டப்படுவாங்க. அதான் வரேன்னு சொல்லிட்டேன். நான் போனதும் வந்துருவேன், ப்ளீஸ்மா. ஆனா அருவி சங்கரி, என்ன? இங்க பாரு, இப்ப நம்ம கோவத்தை எல்லாம் அருவி மேல திணிக்க வேண்டாமா? அந்த குடும்பத்துல அவங்க 4 பேர் தான் அருவியை விட்டு கொடுக்காம அவளுக்கு ஆதரவா இருக்காங்க.